வணக்கம் மக்களே. நம்ம சனிக்கிழமை எபிசோட்ல என்ன ஆச்சுங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாருவை வச்சு செஞ்சதை பத்தி போன வீடியோல நம்ம பேசியிருப்போம். இந்த வீடியோல பாருக்காக மத்தவங்களை வச்சு செஞ்சதை பத்தி பேச போறோம். கேப்டன்சி டாஸ்க்ல சபரி நம்ம பாருவை அடி நடிச்சிருப்பாருங்க, மிதி மிதிச்சிருப்பாருங்க. இத பத்தின எந்த ஒரு விஷயமே கண்டஸ்டன்ஸ் மத்தியில பேசிக்கவே இல்லை. நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா மட்டும்தான் இதை பத்தி கொஞ்சம் டீப்பா பேசிட்டு இருந்தாங்களோ தவிர்த்து மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அது நார்மலா எடுத்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு டாஸ்க், இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லி போயிட்டாங்க. ஏன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நானே அப்படிதாங்க நினைச்சேன். ஆனா சேதுபதி சார் வந்து பேசும்போதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது, ஆமா கரெக்ட், நம்மளுமே ஒரு நார்மல் பர்சன் தான் யோசிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. அதனால நானே கொஞ்சம் கில்ட்டால ஃபீல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இனிமே உங்களுக்கு நான் கரெக்டா வீடியோ போடுவேங்க, ஓகேங்களா? சோ விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு ரூல்ஸ் இல்லாத ஒரு ரூல்ஸை நம்ம ஜட்ஜஸ்லாம் கொண்டு வந்து வச்சு டிஸ்குவாலிபிகேஷன்லாம் பண்ணி இது மாதிரிலாம் போச்சு. அதுக்கு நம்ம விக்ரம் அங்க இருந்து சத்தம் போட, அமித் சத்தம் போட, எஃப்ஜே சத்தம் போட, இந்த மாதிரிலாம் ஒரு பல விஷயங்கள் போச்சுன்னு வைங்களேன். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஆனாதான் இங்க திரும்ப கொண்டு வந்து பேசுறாங்க. இதுக்கு ஒரு குறும்படமும் போடுறாங்க. நீங்க ஒரு வேலை சனிக்கிழமை எபிசோட் பாக்கலன்னா தயவு செஞ்சு பாருங்க, தரமா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிச்சுட்டாரு. பாருவை பிரிச்சாரு, பாருவை பிரிச்சவங்களையும் பிரிச்சுட்டாரு. அப்படிதான் சொல்லணும்னு வைங்க. சோ தரமா இருந்துச்சு, நீங்க கண்டிப்பா பாருங்க. சோ என்ன ஆச்சு அப்படிங்கறதுலாம் இதுல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ராவை ஃபர்ஸ்ட் எழுப்பி அவர் வந்து கேக்குறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன இதுல வந்து ஆர்டர் ஃபீல் ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, சாண்ட்ரா இருந்துட்டு நம்ம சபரி பிஹேவ் பண்ண விதம் எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு. இந்த வீட்டுல இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி எனக்கு பயத்தை உண்டாக்கிடுச்சு. எனக்கு இப்ப வரையும் நடுங்கிட்டு தான் இருக்கு அந்த விஷயத்த யோசிச்சா. எப்படி ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா இத பத்தி யாருமே இந்த வீட்டுல பேசலங்கிறது அது எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம சேதுபதி சார் இன்னொரு ஜட்ஜ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம கனியை எழுப்பி விடுறாரு. உங்களுக்கு அது தப்பா தெரியலையான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கனி சொல்றாங்க, இது ஒரு டாஸ்க் தானே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி நம்ம கனி பேசுறாங்க. இது வந்து டாஸ்க் தான், அதுல அடிபடுறதுலாம் சகஜம் தானே, அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம சேதுபதி சார் என்ன சொல்றாரு, இது வந்து வேணும்னே பண்ண மாதிரி தானே இருந்துச்சு, ஏன் நீங்கெல்லாம் அதை பாக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இல்லைங்களே நாங்க பாக்கல அப்படின்னா அப்போ உங்க வேலை என்னங்கிற மாதிரி அவர் இன்டைரக்டா கேக்குறாருங்க. சொல்ல போனா பாரு அங்க இருந்தனால மட்டும்தான் அவங்க எல்லாத்துக்கும் இது தோணுச்சோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி பாருக்கு பதிலா வேற யாராச்சும் அங்க நின்று இருந்தா நீங்க யாருமே இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. அந்த டயலாக் வந்து எனக்கு கேட்டோன்னே எனக்கே அது சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. மேபி நானும் யோசிச்சு பார்த்தா அப்படிதாங்க இருக்கு. பாருவ நமக்கு பிடிக்காதுதான், பல பேத்துக்கு பிடிக்காதுதான். ஆனா என்னதான் பிடிக்காதவங்களா இருந்தாலும் நம்ம அப்படி யோசிச்சிருக்க கூடாது இருக்குங்க. நம்மள பல பேர் யோசிச்சிருப்போம். அவரு சொல்லும் போது நமக்கு வந்து நமக்கு புரியுது, நம்ம கொஞ்சம் மனிதாபிமானம்லாம் இருந்திருக்கணும். ஓகே, இனி வர்ற எபிசோட்ல நம்ம கரெக்டா பாத்துக்கலாம், பேசிக்கலாம், பண்ணிக்கலாம். ஆனா கரெக்டுங்க, அதை ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு வைங்க. ஆனா அது உள்ள இருக்க பல பேருக்கு இல்ல. ஏன்னா கனியுமே கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அதுக்கப்புறமா நம்ம சபரி, எஃப்ஜே, விக்ரம்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் பேசுறாரு. அப்படி ஒரு பொண்ணு கண்ணில் அடிபட்டு இருக்கே, போய் பார்க்கணும்னு தோணலையா, என்னன்னு கேட்கணும்னு தோணலையா, நீங்க எப்படி அந்த பொண்ணுக்கு அவ்வளவு டாஸ்க் கொடுப்பீங்க, வீட்டு வேலை எல்லாமே கொடுக்காம நீங்க வச்சிருக்கலாமே. அரோரா ரம்யாக்கெல்லாம் ஏதோ கையில வந்து புண்ணா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம கேப்டன் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு சும்மா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காருங்க, என்டர்டெயின்மெண்ட் டாஸ்க்குங்கிற மாதிரி. நீங்க ஏன் பேசாம அதை பாரு கொடுக்க கூடாது, அவங்க என்னதான் பண்றேன்னு சொன்னாலும் நீங்க ஒரு கேப்டனா இந்த மாதிரி தானே யோசிச்சிருக்கணும்னு சொல்லி சபரி கிட்ட பல கேள்வி கேட்கறாங்க. இது எல்லாத்தையும் கேட்கும்போது அந்த சபரி கிட்ட ஒரு விஷயத்த கேட்கும்போது அவரு நான் அதை வேணும்னு பண்ணல, நான் மேன் ஹேண்ட்லிங் பண்ணலைங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்கு வந்து குறும்படம் போட்டுட்டாங்க. அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத குறும்படம் போட்டுட்டாங்க. பார்த்த எல்லாத்துக்குமே கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு, எப்படி அவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் கூட ஸ்டார்டிங்ல என்ன எந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கெட்ட வார்த்தை பேச போய் தானே இதாச்சு, அண்ட் டிஸ்குவாலிஃபை பண்ண போய் தானே இதாச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் டிஸ்குவாலிஃபிகேஷன்ங்கிறது அந்த ரூல்ஸ்ல இல்ல. இது வந்து ஜட்ஜஸா வச்சுக்கிட்ட ரூல்ஸ், ஜட்ஜஸ்ன்னு சொல்ல முடியாது, கனி வச்ச ரூல்ஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுக்கு வந்து சாண்ட்ரா ஒத்து போகல. சாண்ட்ரா கடைசி வரைக்குமே நம்ம ஜட்ஜஸா இருக்கலாம், ஆனா ரூல்ஸ் பிக் பாஸ் போட்டது தானே, நம்ம மாத்த முடியுமான்னு தான் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம கனி நம்மள்ட்ட தான் பிக் பாஸ் நம்மள பாத்துக்க சொல்லிட்டாருல,
நம்ம வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள போய் பாட்டில் எடுக்கக்கூடாதுதான் இருக்கோ தவிர்த்து உள்ள போவே கூடாதுன்னு இல்லையா. அதே மாதிரி போனா டிஸ்குவாலிஃபை பண்ணலாங்கிறதும் இல்ல. இத வந்து நம்ம சேதுபதி சார் அந்த ரூல்ஸ் கொண்டு வந்து படிச்சே காட்டுறாரு. இத கேட்டா நம்ம கனிக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியலன்னு வைங்க, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்ட்டாங்க. அப்போ நம்ம சேதுபதி சார் ஒன்னு சொல்றாரு, நீங்க அங்க இருந்த ஒருத்தங்க மட்டும் ஜெயிக்கணும்னு சொல்லி நீங்க ஜட்ஜ் பண்ண மாதிரிதான் எனக்கு இருக்கு. அப்படிதான் எல்லாத்துக்கும் இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு. சோ இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அண்ட் விக்கல் சீக்கிரம் வந்து அங்க இருந்து எந்த பயங்கரமா அப்படியே பேசுறாரு. உள்ள வந்துட்டா டிஸ்குவாலிஃபை பண்ணு அமித்து பேசினாரு. சோ இதெல்லாம் எப்படி நீங்க பேசலாம்? அதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சபரி அந்த பொண்ணோட காலம் மிதிக்கும் போது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா இருந்த அத்தனை பேருமே எங்களுக்கு தெரியலங்கிறாங்க. நான் அவர் தெரியாம மிதிச்சாருங்கிறாங்க. அதுக்குதான் குறும்பரம் போட்டு காமிச்சாங்க. அவர் தெரியாம மிதிக்கல, வேணும்னே மிதிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவ வந்து கெட்ட வார்த்தையில பேசுறா அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டாங்க. போட்டு காமிச்சோன்னே அங்க நின்று இருந்து யாருக்குமே வேற எதுவுமே பேச தோணல இல்ல முடியல. லாக் பண்ணி முடிச்சாச்சு. அந்த மாதிரி இருந்துச்சுங்க. லாஸ்டா கொஞ்சம் சபரியோட கேப்டன்சி பத்தி எல்லாம் பேசினாங்க. கேப்டன்சி பத்தி யாரும் பெருசாலாம் எதுவும் சொல்லல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதோட இந்த டாபிக் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆனா சனிக்கிழமை எபிசோட் பயங்கரமா இருந்துச்சு. யாராச்சும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. பாருவை செஞ்சதா இருக்கட்டும், பாருக்காக மத்தவங்க செஞ்சதா இருக்கட்டும், எல்லாமே நியாயமா பட்டுச்சு. இந்த வாட்டி ஃபுல் ஃபார்ம்ல நம்ம சேதுபதி சார் வந்திருக்கான்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எபிசோடா போச்சு. அண்ட் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்பதான் ப்ரோமோ 1 வந்திருக்கு, பார்த்தேன். இதுக்கப்புறம் இன்னும் திவாகருக்கு நிறைய இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேங்க, நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அண்ட் பாய். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.